வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வீடியோன்னு செய்ய போகிறோம். ஒரு பார்சலை வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். 24 மணி நேரத்தில் இந்த பார்சல் வந்து எங்களோட கைக்கு வந்து சேர்ந்துருக்குது. இந்த பார்சல் சம்மந்தமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பார்சல் எங்களுக்கு யாரும் அனுப்பலை. இது நாங்கள் ஆர்டர் போட்ட பார்சல் தான். ஈசன் என்ற பேரில் இருக்கிற ஆன்லைன் ஷாப் ஒன்றில் வந்து நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது என்ன திங்ஸ்ன்னு சொன்னால், நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உற்பத்திகளை வந்து செய்து கொண்டு வரோம். அதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பேக்கிங் வந்து தேவை. அப்போ நாங்கள் வந்து ஒன்று இந்த கிளிநொச்சியில் ஒரு ஷாப்பில் எடுக்கிற நாங்கள் அது வந்து கொழம்புல போனோம்னா பீப்புள்ஸ் பார்க்கில் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் கொழம்புக்கு போய் வரத்துக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. இப்போ இங்கேயும் வந்து எல்லா பார்சலுக்குரிய பேக்கிங்கும் இல்லைன்றபடியே நாங்கள் ஆன்லைனில் வந்து அந்த பார்சலை வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன பார்சல்னு சொன்னால், நாங்கள் வந்து எல்லா வகையான பேக்கிங்கும் வந்து இதில் எடுத்துருக்கோம். அதோட நாங்கள் கை க்ளோஸும் கொஞ்சம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லி வந்து பார்ப்போம். மொத்தமாக 17,890 ரூபாயும் 900 ரூபாயும் சேர்த்தா 18,100 ரூபா வந்து இந்த மாதத்துக்கு முடிஞ்சிருக்குது. இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே கொடுக்குற உணவு உற்பத்தி வந்து தரமானதாக இருக்கிறதோட அதோட பேக்கிங் குவாலிட்டியும் வந்து தரமானதாக இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் அதை வந்து செய்கிறோம். இது வந்து முதல் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அந்த எக்ஸிபிஷன் ஒன்றுக்கு தயாராகி கொண்டிருக்கோம்னு சொல்லி, அப்போ அந்த எக்ஸிபிஷனுக்காண்டி தான் நாங்கள் வந்து இந்த பேக்கிங் வந்து எடுக்கிறாங்க. 10/12/2022 வந்து பழைய கச்சேரியில் இருக்கிற கிளி மார்க்கெட்டில் வந்து எங்களோட கண்காட்சி வந்து நடக்கும். இது வந்து அந்த பேக்கிங். இது வந்து ஒரு பேக், எல்லாத்துலேயும் 100 பீஸ் வந்து போடுக்கணும். இது வந்து ஒரு பேக். இது வந்து பேப்பர் பேக், பேப்பரில் இருக்கிறது. இது வந்து அலுமினியம், பார்க்குறதுக்கு உள்ள நல்லா வெள்ளா இருக்கிறது. அடுத்தது வந்து பெரிய பேக். இதில் வந்து பெரிய பேக்கிங் வந்து போட்டிருந்தாங்க. இது 1 கிலோவிலேருந்து 500 கிராம், 250 கிராம், 200 கிராம் எல்லா குவான்டிட்டிலையும் வந்து போட்டு சொல்லி இருக்கிறாங்க. எல்லா குவான்டிட்டியும் வந்து இருக்குது. வந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து எல்லாத்துலேயும் போட்டுருந்தாங்க. இதில் வந்து எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக 2 பேக் மட்டும் தான் போட்டுருந்தாங்க. ஒன்று வந்து 100 கிராம், ஒன்று வந்து 50 கிராம் நினைக்கிறேன். என்ன சொன்னால், இது இங்கே இல்லை, இது வந்து சுத்தமாகவே இல்லை. இதில் வந்து மிச்ச பேக் வந்து இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் இதில் இதெல்லாம் இவ்வளோ தான் போட்டுருந்தாங்க. அடுத்தது வந்து இது ஒரு முக்கியமான பொருள் உண்டு. என்னென்னு சொன்னால், கைக்கு போகிற க்ளவுஸ். இந்த க்ளவுஸ் வந்து நல்ல குவாலிட்டியான க்ளவுஸ். நாங்கள் உணவுப் பொருட்களை வந்து தயாரிக்கும் போது இதை வந்து செய்கிறதுக்காண்டி இந்த க்ளவுஸை வந்து வாங்கியிருந்தாங்க. இதில் வந்து 100 பீஸ் படி வந்திருக்குது. பிளாக் கலரில் வந்திருக்குது. இதை வந்து நாங்கள் இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை வந்து செய்யலாம். இந்த கை சின்னபடியாக கொஞ்சம் லூஸாக இருக்குது. கொஞ்சம் பெரிய ஆக்களுக்கு ஓகேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் 2 பேக் எடுத்து நான் எனக்கு தனியாக வச்சுக்கொண்டு மிச்சத்தை பேக்கில் வைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து இந்த பேக்கிங் உங்களுக்கு அவளுக்கு காட்டுறது வந்து 50 கிராம் பேக்கிங். இது பார்த்து உங்களுக்கு தெரியல. இதன் அளவு வந்து சைஸ் வந்து இந்த அளவு தான். இதுக்கு 50 கிராம் மாதிரி போடலாம்.
இது வந்து 100 கிராம். இதுலேயும் வந்து எடுத்து பாருங்க. இது வந்து 100 கிராம். இதுக்குள்ளே நாங்கள் வந்து உணவுகளை வந்து பொதியிடுறதால இந்த உணவு வந்து தரமான முறையில் இருக்கும், பாதுகாப்பான முறையில் இருக்கும். அதோட வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு SLS தரம் சான்றிதழ் பெற்ற பேக்கிங், ஃபுட் குவாலிட்டிக்குரிய பேக்கிங் தான் எடுத்துருக்கேன். மற்றது இன்னும் கொஞ்சம் ஓவர் போட இருந்தாங்க. அது வந்து அவைகிட்ட வந்து ஹேண்ட் அவைலபிள் இருக்கிறதால இருக்கிறத போட்டு வச்சுக்கலாம். இது வந்து செட்டில் எல்லாமே இதில் போட்டால் இது வந்து கிளியராக இருக்கும். இதுக்குள்ள வந்து ப்ரொடக்ட் அப்படியே ஒளியில் தெரியும். இங்கே பக்கம் வள்ளி கலராக தெரியும். இதுதான் எல்லாத்துலேயும் இருக்குது. நாங்கள் இனி வருங்காலத்தில் இந்த பேக்கிங் போர்டை உங்களுக்கு சந்திப்போம். ஓகே, இது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து அடுத்த கட்டம் உங்களுக்கு வந்து விசேட கழிவுகளையும் வந்து தாரத்துக்கு இருக்கிறோம். அது முதல் வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன் நான். 10, 11, 12 சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இந்த விசேட கழிவுகளை வந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதோட வந்து எங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறாக்கள், மற்றது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறாக்களுக்கு விசேட கழிவுகளும் வந்து வழங்குறதுக்கு நாங்கள் வந்து தயாராகி கொண்டு இருக்கிறோம். அதோட வந்து நாங்கள் அடுத்த கட்டம் வந்து ஒரு வேலைகளை வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வரோம். நாங்கள் ப்ரொடக்ஷன் வீடியோ போடுறதில்லை. நிறைய பேர் கேட்குற ப்ரொடக்ஷன் வீடியோ போட சொல்லி. என்னடா நாங்கள் ப்ரொடக்ஷன் வீடியோ போடுறதே இல்லை. ஏன்னா சரியான வேலை கூட வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் போடுறது கஷ்டம். ஆனால் இனி வாடிக்கையாளர்களுக்கு இருக்கிறதுக்காண்டு அதை நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் என்னென்ன செய்கிறோம், மற்றது ஒரு மிஷினரி வாங்கிட்டோம்னு சொன்னால் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, என்ன மாதிரி அதில் வந்து உற்பத்திகளை செய்து கொள்றதுன்ற விஷயங்களை வந்து நாங்கள் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதுவும் இல்லாமல் மற்ற நான் சொன்ன மாதிரி விளைக்கழிவுகளை வந்து மறந்துடாதீங்க. 10, 11, 12 பழைய கச்சேரியில் இருக்கிற கிளீ மார்க்கெட்டில் வந்து ஒரு வர்த்தக கண்காட்சி நடைபெற இருக்குது. அதுக்கு எல்லாரும் வாங்கோ. உங்களோட ஒத்துழைப்பை தொடர்ந்து எங்களுக்கு தாங்கோ. நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை இன்னும் தந்து கொண்டு இருங்கோ. நாங்களும் வந்து உங்களுக்கு சிறந்த உற்பத்திகளை வாங்கி கொண்டிருப்போம். அதோட வந்து இந்த சேனலில் வந்து நான் வந்து ஒன்று பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் கூட செய்கிறேன். நான் கண்டென்ட்டுகள் அது எங்களுடைய நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பிஸ்னஸை வந்து உங்களுக்கு அதை போடுறதால உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து நீங்களும் வந்து சில உற்பத்திகளை செய்கிறாக்கள் இல்லை சின்ன வியாபாரங்கள் செய்கிறாக்களுக்கு வந்து அது சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்றதுக்காண்டி தான் நாங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வரோம். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் நீங்கள் வந்து எங்களுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்து கொள்ளுங்க. மற்றது வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னால் அல்லது ஏதாச்சும் உற்பத்திகள் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன செய்யணும், எப்படி பதிவு செய்யணும் என்ற பற்றி ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து தாராளமாக இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் பதில் சொல்லுவேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறந்துடாதீங்க, கிளிநொச்சியில் 10, 12, 12 ஒரு பெரிய மாபெரும் வர்த்தக கண்காட்சி நடக்க போகுது. அதுக்கு நாங்களும் வரோம். நீங்களும் ரெடி ஆகுங்க. நன்றி, வணக்கம்.